கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுது கூட நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். ಈಗಲೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಣ. யோவானது சுவிசேஷம் 7வது அதிகாரம் ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 39வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனி. 39ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನ ಏನೆಂದರೆ, எப்படி பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ எல்லாம் ஆகும். ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இங்கே ಉಂಟಾಗಲಿ. நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ಅವರನ್ನು ನಂಬುವವರು அடைய போகிற ஆவியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். ಹೊಂದುವ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எந்த ஆவியை அடைவார்கள்? ಅವರನ್ನು ನಂಬುವವರು ಯಾವ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? பரிசுத்த ஆவியானவரை அடைந்து கொள்வார்கள். ಪವಿತ್ರಾತ್ಮರನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತಾರೋ அவர் அத்தனை பேரும் ಅವರಷ್ಟು ಜನರು பரிசுத்த ஆவியை அடைந்து கொள்வார்கள். ಪವಿತ್ರಾತ್ಮರನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರು. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை குறித்து ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ನಡೆಯುವುದನ್ನು ಕುರಿತು நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ನಾವು ಕಡೆಯ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ಆದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ಅವರನ್ನು ನಂಬುವವರು பரிசுத்த ஆவியானவரை அடைந்து கொள்வார்கள். ಪವಿತ್ರಾತ್ಮರನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று, ಪವಿತ್ರಾತ್ಮರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ಪವಿತ್ರಾತ್ಮರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ಆಮೆನ್. அப்படியானால் ಹಾಗಾದರೆ இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ಅವರನ್ನು ನಂಬುವವರಿಗೆ கிடைக்கிற ஒரு சில பலன்களை ಸಿಕ್ಕುವ ಫಲಗಳನ್ನು நாம் ஒரு சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். ನಾವು ಕೆಲವೊಂದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಮೊದಲನೇದಾಗಿ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை படிப்போம். ಅದರಲ್ಲಿ 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறவன் ನಂಬುವವನು பதறான். அல்லேலூயா. ಎದುರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇಗೋ ಪರಿಚಿತವಾಗಿಯೂ ಮಾನ್ಯವಾಗಿಯೂ ಇರುವ ಮೂಲೆಗಲ್ಲನ್ನು ಚೀಯೋನ್ನಲ್ಲಿರುವ ಸ್ಥಿರವಾದ ಅಸ್ತಿವಾರವನ್ನಾಗಿಯೂ ಇಡುತ್ತೇನೆ. ಸತ್ಯವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಮೋಸವನ್ನು ಮರೆಹೊಕ್ಕಿದ್ದಲ್ಲ, ಆದುಕೊಂಡ ಕರ್ತರಿಂದ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ,
ಹೇಳುತ್ತಾನೆ, ಇಗೋ ಪರಿಚಿತವಾಗಿಯೂ ಮಾನ್ಯವಾಗಿಯೂ ಇರುವ ಮೂಲೆಗಲ್ಲನ್ನು ಚೀಯೋನ್ನಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾದ ಅಸ್ಥಿವಾರವನ್ನಾಗಿ ಇಡುತ್ತೇನೆ. ಆಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವನು, ಆತುರ ಪಡನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಭರವಸೆ ಪಡುವನು ಆತುರ ಪಡನ, ಆತುರ ಪಡನು. ಆತುರನ அப்படியா? பதரான், விசுவாசிக்கிறவன் பதரான். ஹல்லேலூயா. திகையாதே கலங்காதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதராதே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತಾರೋ அவர்கள் பதறவே மாட்டார்கள். ಅವರು ಯಾವತ್ತೂ ಆತುರ ಪಡುವುದಿಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ நீங்கள் அவரை விசுவாசிக்கிறபடியால் ನೀವು ಅವರನ್ನ ಭರವಸೆ ಬಿಡುವುದರಿಂದ நீங்கள் பதறவே வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಆತುರ ಪಡುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯವೇ ಇಲ್ಲ. ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையா இருந்து, ನೀವು ನಿರಾನಕ್ಕಿಯಿಂದ ಇದ್ದು, விசுவாசத்திலே பொறுமையா இருந்து, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿರಾನುಬಿಕೆಯಾಗಿದ್ದು, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தின் ಅವರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿಯೂ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ಸ್ವತಂತ್ರ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தேவன் ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. ನಮಗೆ ದೇವರು ಒಂದು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, சுதந்திரவாளி. ಸ್ವತಂತ್ರ ಬಾಧ್ಯರು. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற பேர் என்னது? சொல்லுங்க, சுதந்திரவாளி. ಭಾಗ್ಯರು. அதோ சுதந்திரவாளி வந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சுதந்திரவாளியே, ಭಾಗ್ಯರು. ஹல்லேலூயா. உனக்காக நான் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும், ನಿಮಗೆ ಇಟ್ಟಿರುವ ಸಕಲ ಶುಭಗಳನ್ನು, சகல ஆசீர்வாதங்களையும் ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು வந்து சுதந்திரித்துக்கொள். ಒಂದು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்கள், அது எவ்வளவு பெரிய பாக்கியமாயிருக்கிறது. ನೋಡಿರಿ, ಅದೆಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஏனென்றால் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பெயராயிருக்கிறது. ಏಕೆಂದರೆ ದೇವರಿಂದ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಹೆಸರಾಗಿದೆ. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனத்தை படியுங்கள். 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. Thank you, Jesus. Praise the Lord. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಆತನು ಮನೆಗೆ ಬಂದಾಗ ಆ ಕುರುಡರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ಯೇಸು ಅವರನ್ನು, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡಬಲ್ಲೆನೆಂಬುದನ್ನು ನಂಬುತ್ತೀರೋ ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವರು, ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಂಬುತ್ತೇವೆ ಅಂದರು. ಆಗ ಆತನು ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ, ನೀವು ನಂಬಿದಂತೆಯೇ ನಿಮಗೆ ಆಗಲಿ ಅಂದನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಗ ಅವರಿಗೆ ಕಣ್ಣು ಬಂದವು.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இங்க நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, குருடர்கள் வந்து ಕುರುಡರು ಬಂದು அதாவது ஆண்டவரிடத்தில் ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು எனக்கு பார்வையடைய வேண்டும், ನನಗೆ ನಾನು ನೋಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை குருடர் வந்தார்களாம்? ಎಷ್ಟು ಕುರುಡರು ಬಂದ್ರು? 2 குருடர்கள் வந்தார்களாம். ಕುರುಡರು ಬಂದಿದ್ರು. பாருங்க, 27வது வசனத்துல படிக்கிற பாருங்க. இயேசு அவிடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕುರುಡರು எவ்வளவு ஒற்றுமையா இயேசுவை கூப்பிட்டிருக்கிறாங்க. ಎಷ್ಟು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் கூட சொல்லியிருக்கிறார், ದೇವರು ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾರೆ, இந்த பூமியில இருவர் ஒருமனப்பட்டால் ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿದ್ದರೆ அது நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க யார் ஒன்றுபட்டிருக்கிறது? ಇಲ್ಲಿ ಯಾರು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿರುವುದು? 2 குருடர்கள் ஒற்றுமையாய் இருக்கிறார்கள். ಇಬ್ಬರು ಕುರುಡರು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் ஒற்றுமையாய் இருந்து ಅವರು ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಇದ್ದು அவர்கள் என்ன செய்திருக்கா பாருங்க, தாவீதின் குமாரனே ದಾವೀದನ ಕುಮಾರನೇ எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಅಂತ ಹೇಳಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசித்தவருடைய கண்கள் ನಂಬಿದವರ ಕಣ್ಗಳು திறக்கப்பட்டது. ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. விசுவாசித்தவருடைய தேவைகள் ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅಗತ್ಯಗಳು சந்திக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ಪೂರೈಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னடா மௌனமா இருக்கிறா? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறவருடைய தேவைகள் ವಿಶ್ವಾಸಿಸುವ ಅಗತ್ಯಗಳು சந்திக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಪೂರೈಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ உங்களுக்குள்ளும் கூட ಆಗ ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಕೂಡ நீங்க எந்த காரியத்திற்காக விசுவாசிக்கிறீர்களோ ನೀವು ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಂಬುತ್ತೀರೋ அந்த காரியம் கண்டிப்பாய் உங்களுக்கு உண்டாகும். ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಡೆಯುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು அவர் நேற்றும் ನಿನ್ನೆ இன்றும் ಇವತ್ತು என்றும் மாறாதவராயிருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆமென். அப்ப விசுவாசிக்கிறவருடைய தேவையை ಆಗ ನಂಬಿದವರ ಅಗತ್ಯಗಳನ್ನು அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். ಅವರು ಪೂರೈಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இதுவரை நீங்க விசுவாசித்து பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் ಇದುವರೆಗೂ ನೀವು ನಂಬಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅಂದರೆ இனியாவது 2 பேர் ஒற்றுமையாய் சேர்ந்து ಇನ್ನು ಆದರೂ ಇಬ್ಬರು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿದ್ದು ஜெபித்து ಪ್ರಾರ್ಥಿಸಿ அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு அவர் நன்மை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಲು ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அடுத்தபடியாக ಅದ ನಂತರವಾಗಿ யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 50வது வசனத்தை படிக்கிறேன், கவனிங்கள். 50ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இல்ல 49 படிக்கிறேன்.
49 இல்லன்னா 47 இருந்து படிக்கிறேன் கவனிக்க. 47ರಿಂದ 50ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಓದಿರಿ. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಯೇಸು ತನ್ನ ಕಡೆಗೆ ಬರುವ ನಾತಾಯೇಲನನ್ನು ಕಂಡು ಅವನ ವಿಷಯವಾಗಿ ಇಗೋ ಇವನು ನಿಜವಾದ ಇಸ್ರಾಯೇಲನು, ಇವನಲ್ಲಿ ಕಪಟವಿಲ್ಲ ಅಂದನು. ನಾತಾಯೇಲನು ನನ್ನನ್ನು ನೀನು ಹೇಗೆ ಬಲ್ಲೆ ಎಂದು ಯೇಸುವನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ ಆತನು, ಫಿಲಿಪ್ಪನು ನಿನ್ನನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನೀನು ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ಇದ್ದಾಗ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದೆನು ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ನಾತಾಯೇಲನು, ಗುರುವೇ, ನೀನು ದೇವಕುಮಾರನು ಸರಿ, ನೀನೇ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅರಸನು ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದನೆಂದು ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಮಾತ್ರದಿಂದ ನಂಬುತ್ತೀಯೋ? ಇದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಿ ಅಂದನು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். ಆತ್ಮಿಕರ ಇಸ್ರಾಯೇಲರಾಗಿದ್ದೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலன் எப்படி இருக்க வேண்டுமா? ಆಗ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಹೇಗೆ ಇರಬೇಕು? கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும், ಕಪಟ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಕು, உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ನಿಜವಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம் யாரா இருக்கிறோம்? ಆಗ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். ಆತ್ಮಿಕರ ಇಸ್ರಾಯೇಲರಾಗಿದ್ದೇವೆ. நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? தேவன் எப்படி விரும்புகிறார்? ದೇವರು ಹೇಗೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ? நாம் கபடற்றவர்களாக, ನಾವು ಕಪಟ ಉಳ್ಳವರಾಗಿ, ಕಪಟ ಇಲ್ಲದವರಾಗಿ, உத்தமர்களாக ಉತ್ತಮರಾಗಿ நாம் இருக்க வேண்டும் என்று ನಾವು ಇರಬೇಕೆಂದು தேவன் விரும்புகிறார். ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. நாங்களெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ನಾವೆಲ್ಲರೂ ಆತ್ಮಿಕರ ಇಸ್ರಾಯೇಲರು என்று சொல்லி நாம் நெஞ்சை தட்டிக்கொள்ளலாம். ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಎದೆಯನ್ನು ಹೊಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா. ஆனால் என் தேவன் விரும்புகிற இஸ்ரவேலன் எப்படி இருக்க வேண்டுமா? ಆದರೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುವವರ ಇಸ್ರಾಯೇಲರು ಹೇಗಿರಬೇಕು? அவர்கள் கபடற்றவர்களாயிருக்க வேண்டும், ಅವರು ಕಪಟ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಕು, உத்தமர்களாயிருக்க வேண்டும். ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் விரும்புகிற இஸ்ரவேலன் ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ಇಸ್ರಾಯೇಲರು அவரை பார்த்து சொல்லுகிறார், ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ಇದರಲ್ಲೂ ಇನ್ನೂ ವಿಶೇಷವಾಗಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣುತ್ತೀಯಾ? ஆமென். ஹல்லேலூயா. உங்களிலே எத்தனை பேர் இதிலும் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகளை காட்டி, ಈಗಲೂ ನೀವು ಅನುಭವಿಸುವ ಶುಭಗಳಿಗಿಂತಲೂ, இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் ಈಗಲೂ ನೀವು ಅನುಭವಿಸುವ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತಲೂ, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ಇದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾದ ನೋಡಬೇಕಾದರೆ நீங்கள் கபடற்றவர்களாயிருக்க வேண்டும், ನೀವು ಕಪಟ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಕು, நீங்கள் உத்தமர்களாயிருக்க வேண்டும். ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು.
ஆமென். ஹalleluya. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஹalleluya. அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டுமா? ಆಗ ನಾವೆಲ್ಲ ಹೇಗಿರಬೇಕು? கபடற்றவர்களாயிருக்க வேண்டும், ಕಪಟ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಕು, உத்தமர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். ದೇವರು ಮೋಸೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மையுள்ளவன் சாட்சி கொடுத்தார். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಮೋಶೆಯು ನಿಜವಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்கள், ಆದ್ದರಿಂದ ನೀವು ನಂಬುವವರ நீங்கள் இன்னும் பெரிதான ரீதியிலே மாற வேண்டுமானால், ಇನ್ನೂ ದೊಡ್ಡದಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರಬೇಕಾಗಿದ್ದರೆ, இன்னும் வளர வேண்டுமானால், ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ, இன்னும் மேலான நிலைமைக்குள்ளே போக வேண்டுமானால், ಮೇಲ್ಮಟ್ಟಿಗೆ ಬರಬೇಕಾದರೆ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீங்கள் கபடற்றவர்களாயிருங்கள், ನೀವು ಕಪಟ ಇಲ್ಲದವರಾಗಿರಿ, நீங்கள் உத்தமர்களாயிருங்கள். ಉತ್ತಮವಾಗಿರಿ. அப்படி நீங்கள் இருக்கும்போது ಹಾಗೆ ನೀವಿರುವಾಗ இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ಇದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೀರಾ. ஆமென். ஹalleluya. அப்படியானால் தேவனுடைய எண்ணம் என்ன? ಹಾಗಾದರೆ ದೇವರ ಯೋಚನೆ ಏನು? அவருடைய பிள்ளைகள் ಅವರ ಮಕ್ಕಳು வர வர பெரிதான ரீதியிலே மாற வேண்டும். ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அதாவது முன்னிலைமையை காட்டில் அவருடைய பின்னிலைமை மேலே போய் கொண்டிருக்க வேண்டும். ಮುಂದೆ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನು ಅವರ ಹಿಂದೆ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನು ಮುಂದೆ ಅವರು ಇನ್ನು ಮೇಲೆಯಾಗಿ ಸಾಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஹalleluya. அவருடைய தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் ದೇವರು ನಮಗೆ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ என்பதை நாம் அறிந்து கொண்டு ಅನ್ನುವುದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು அதற்கு தக்கவாறு நாம் நம்மை நடந்து ಅದಕ್ಕೆ கொள்ள ತಕ್ಕಂತೆ வேண்டும். ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ஹalleluya. அதுவே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ಅದುವೇ ದೇವರ ಇಷ್ಟಾಂತರವಾಗಿದೆ. ஹalleluya. அடுத்தபடி அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம். Thank you Jesus. ನಂತರ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை படிக்கிறேன், கவனி. ಇದರಲ್ಲಿ 39ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஹalleluya. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಮೋಶೆಯು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಮೂಲಕ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಾಗದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳಿಂದ ನಂಬುವವರೆಲ್ಲರೂ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ನೀತಿವಂತರೆಂದೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಅಷ್ಟೇನಾ? ಹೀಗಿರಲಾಗಿ ಪ್ರವಾದಿಗಳ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ನಿಮಗೆ ಸಂಭವಿಸಿದಂತೆಯೇ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. பாருங்க, கன்னட பைபிள் ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு. ಇಲ್ಲಿ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. என்ன எழுதப்பட்டிருக்குது? மோசேயின் ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ நியாயப்பிரமாணத்தினாலே ಮೂಲಕ ಬಿಡುಗಡೆ நீங்கள் எந்தெந்த பாவங்களிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படாதிருந்தீர்களோ விசுவாசிக்கிறவன் எவனும் ನಂಬುವವರ அவைகளினின்று இவராலே ಮೂಲಕ விடுதலையாகி
ನೀತಿಮಾನಾಕ್ಕப்படுகிறான். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ, ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದಿ ನೋಡೋಣ. ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಮೂಲಕ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಾಗದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳಿಂದ ನಂಬುವರೆಲ್ಲರೂ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ನೀತಿವಂತರೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಹೀಗಿರಲಾಗಿ ಪ್ರವಾದಿಗಳ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ನಿಮಗೆ ಸಂಭವಿಸದಂತೆ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಂಗ್ಲಿಷ್ ಪಡ್ರ. We want you to know, my fellow Israelites, that it is through Jesus that the message about forgiveness of sins is preached to you, and that everyone who believes in him is set free from all the sins from which the law. இங்கிலீஷ்லயும் கரெக்டா போட்டிருக்கு. தமிழ்ல ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. ஒரு சிலது தமிழ்ல நல்லா இருக்கும், இங்கிலீஷ்ல அப்படி இருக்கும். மோசையின் நியாய பிரமாಣத்தின் ಮೂಲமாக, ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಯಾವ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗದೇ ಇದ್ದೀರೋ விசுவாசிக்கிறவன், ನಂಬುವವರೆಲ್ಲರೂ. யார விசுவாசிக்கிறவர்கள்? ಯಾರನ್ನು ನಂಬುವವರು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವವರು. எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறார். ನಂಬುವವರೆಲ್ಲರೂ ನೀತಿವಂತನೆಂದ ಎಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். ಆಗ ನಂಬುವವನು ನೀತಿವಂತನಾಗಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஆமென். இதுதான் சத்தியம். ಇದೇ ಸತ್ಯವು. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ನಂಬುವವನು நீதிமானாக்கப்படுகிறான், ನೀತಿವಂತನೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அதைத்தான் ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் ರೋಮಾಪುರದಲ್ಲಿ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசமே நீதியாக எண்ணப்படுகிறது. விசுவாசமே நீதியாக எண்ணப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். யாரை விசுவாசிக்கிறவன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் ಹಾಗಾದರೆ நாம் விசுவாசிக்கிறவர்கள் ನಾವು ನಂಬುವವರು நீதிமானாக்கப்படுகிறோம். ನೀತಿವಂತರಾಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ நீதிமான்களுக்கோ ನೀತಿವಂತರಿಗೆ நன்மை பலனாக வரும். ಶುಭವು ಫಲವಾಗಿ ಬರುವುದು. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கோ ನೀತಿವಂತನಿಗೂ நன்மை பலனாக வரும். ಶುಭವು ಫಲವಾಗಿ ಬರುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புள்ள விசுவாசிக்கிற நீங்கள் ಆದ್ದರಿಂದ ನಂಬುವ ನೀವು நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிವಂತರಾಗಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. ஆமென். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ನೀತಿವಂತರಾಗಿರುವ ನಿಮಗೆ நன்மைதான் வரும். ಶುಭವೇ ಬರುವುದು. ஆமென். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கு பிரியமானவர்களே. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ஒருவேளை தீமை வருகிறதென்றால், ಒಂದು ವೇಳೆ ಕೆಡುಕು ಬರುವುದಾದರೆ அது என் ஆண்டவரால் வருகிறது அல்ல, ಅದು ನನ್ನ ದೇವರಿಂದ ಬರುವುದಲ್ಲ, அது பிசாசினால் வருகிறது. ಸೈತಾನನಿಂದ ಬರುವುದು. அதை நீ வாங்கிக் கொள்ளாதே, ಅದನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ, அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. ಅದನ್ನು ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. ஹல்லேலூயா. அதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ಅದಕ್ಕೆ சொல்லியிருக்கிறார். ನೀವು ಹೇಗಿರಬೇಕು ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ.
ಹೇಳಿದ್ದಾರೆ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಸೈತಾನನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಸೈತಾನನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. ಆಗ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವನು. ஆமென். அதனால என்னுடைய ஆண்டவர் ஒருபோதும், ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ದೇವರು ಒಂದು ಸತಿಯೋ, ஒரு நாளோ, ಒಂದು ದಿನವೋ, எவனுக்காகிலோ ಯಾರಿಗಾದರೂ அவர் என்ன செய்ய மாட்டார்? ಅವರು ಏನ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, தீமையை வருஷிக்கவே மாட்டார். ಕೆಡುಕನ್ನು ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு ಅವರನ್ನು ನಂಬುವ ನನಗೆ நன்மை பலனாக வரும். ನನ್ನ ಶುಭವು ಫಲವಾಗಿ ಬರುವುದು. ஆமென். ஒவ்வொரு நாளும் இங்க எதிர்பார்க்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿವಸವೂ ನೀವು ಎದುರು ನೋಡಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் உம்மை விசுவாசிக்கிறபடியா ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುವುದರಿಂದ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ಇವತ್ತು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ என்னென்ன நன்மைகள் பலனாய் வரப்போகிறது ಯಾವುದೆಲ್ಲ ಶುಭ ಕಾರ್ಯಗಳು ಬರಬೇಕಾಗಿದೆಯೋ அல்லேலூயா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட ಅಂತ காணப்படும். ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை குறித்து அறிவு இல்லாமல் இருப்பீர்களானால் ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾದರೆ நீங்கள் நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. ನೀವು ಶುಭಗಳನ್ನು ಸ್ವತಂತ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனபடியால் இதை குறித்து நாம் அறிய வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அடுத்தபடி எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் ನಂತರ ಎಫೆಸದವರಿಗೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 19வது வசனத்தை படிக்கிறேன். 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திருப்பி இன்னொரு முறை படிக்கிறேன், சரியா கவனிங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. அல்லேலூயா. பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை ಆದ್ದರಿಂದ ಬಲತ್ತ ಶಕ್ತಿಯ ಮಹತ್ವವು விசுவாசிக்கிற ನಂಬುವವರು நம்மிடத்திலிருந்து ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ಪ್ರಕಟವಾಗಬೇಕೆಂದು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿರೋ ವಾಕ್ಯ 19:20 ಆತನು ಸಾಧಿಸುವ ಪರಾಕ್ರಮವು ಎಷ್ಟು ಅತಿಶಯವಾದದ್ದೆಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ಆತನ ಬಲಾತಿಶಯವು ಎಷ್ಟು ಮಹತ್ತೆಂಬುದನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತೋರಿ ಬಂದಿದೆ. ಹೇಗೆಂದರೆ ಆತನು ಸತ್ತಿದ್ದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬದುಕಿಸಿ ಪರಲೋಕದೊಳಗೆ ಸಕಲ ರಾಜ್ಯತ್ವ ಅಧಿಕಾರ ಮಹತ್ವ ಪ್ರಭಾತ್ವಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಲೋಕದ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬರುವ ಲೋಕದಲ್ಲಿಯೂ ಸಹ ಹೆಸರುಗೊಂಡಿರವಲ್ಲವ. அல்லேலூயா. ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ வந்துச்சா? ಯಾವ ವಚನ ಓದಿದ್ಯಮ್ಮ? 19 ಎಫೆಸದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19-20. 19 ಓದಿದ್ಯಾ? ಸರಿ, 18 ಓದಿ ನೋಡೋಣ. ಆತನು ನಿಮ್ಮ ನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ ಆತನಿಂದ ಕಳಿಸಿಕೊಂಡವರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಪದವಿ ಎಂತದೆಂಬುದನ್ನು ದೇವ ಜನರೆಂಬ ಆತನ
ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮಹಿಮಾತಿಶಯಗಳನ್ನು ಎಂತದೆಂಬುದನ್ನು ನಂಬುವರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಸಾಧಿಸುವ ಪರಾಕ್ರಮವು ಎಷ್ಟು ಅತಿಶಯವಾದುದೆಂಬುದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಗ್ರಹಿಸಲಿ. ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இது ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು மரித்தோரிலிருந்து எழுப்பி ಸತ್ತವರಿಂದ ಎಬ್ಬಿಸಿ அவரிடத்தில் நடப்பித்த ಅವರ ಬಳಿ ನಡೆಸಿರುವ தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே ಬಲಾತಿಶಯವನ್ನು விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே ನಂಬುವ ನಮ್ಮಲ್ಲಿ காண்பிக்கும்படி ತೋರುವಂತೆ. அல்லேலூயா. என்ன காண்பிக்கணுமா? ಏನ್ ತೋರಿಸಬೇಕು? பலத்த சத்துவத்தின் ಬಲಾತಿಶಯವು வல்லமை ಮಹತ್ವವನ್ನು ತೋರಿಸಬೇಕು. அப்ப நாம் அவரை விசுவாசிக்கும் போது, ಆಗ ಅವರನ್ನು ನಂಬುವಾಗ அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை ಅವರ ಬಲಾತಿಶಯ ಮಹತ್ವವನ್ನು நம்மிடத்திலிருந்து என்ன செய்யணுமா? ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಏನಾಗಬೇಕು? வெளிப்பட வேண்டும். ಪ್ರಕಟಣವಾಗಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிற என்னிடத்தில் இருந்து பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிற என்னிடத்தில் இருந்து பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தை நீங்க அறியும் போதுதான் ಈ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ உங்களுக்குள்ள இருந்து ನಿಮ್ಮ ಒಳಗಿಂದ பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன செய்யும்? ಬಲಾತಿಶಯ ಮಹತ್ವ ಏನಾಗುತ್ತದೆ? ரிலீஸ் ஆகும், ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ, வெளிப்படும், ಪ್ರಕಟಣವಾಗುತ್ತದೆ, மேனிஃபெஸ்ட் ஆகும். ಪ್ರಕಟಣವಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற நமக்குள்ள ಆಗ ನಂಬುವ ನಮ್ಮೊಳಗೆ என்னத்தெல்லாம் ஆண்டவர் வைக்கிறாரு, ಏನೆಲ್ಲ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, என்னத்தெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, ಏನೆಲ್ಲ ದೇವರು ಪ್ರಕಟಣ ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ, இதெல்லாம் நம்ம படிக்கும் போது ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಓದುವಾಗ நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கிறது. ನಮಗೆ ಎಷ್ಟು ಆನಂದಕರವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ಆಗ ನಂಬುವವರು ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. ஆமென். அல்லேலூயா. ஆனபடினால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, விசுவாசிக்கிறவனுக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறார்? ನಂಬುವವರಿಗೆ ಏನ್ ಕೊಡುತ್ತಾರೆ? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவன் கெட்டு போவதில்லை. ಅವನು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ விசுவாசிக்கிறவன் ನಂಬುವವರಿಗೆ வெட்கப்பட்டு போவதில்லை. ನಾಚಿಕೆ ಒಳಗಾಗದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை படிப்போம். ಕಡೆದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯದವರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தை படிப்போம். 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹலோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿದಿರೋ அவங்கெல்லாம் பேசணும். ಅವರೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೇಕಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசியாதவர்கள் ಆಗ ನಂಬದೇ ಇರುವವರು அவங்க பேச மாட்டாங்க. ಅವ್ರು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் ನಂಬಿದವರು பேசுகிறோம். ಮಾತಾಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. நீ பதற மாட்டாய். ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ನಂಬಿದವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವೋ. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ನಂಬಿದವನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். யார் விசுவாசித்தார்கள்? ಯಾರು
ಯಾರು ನಂಬಿದರು? 2 ಕುರುಡர்கள் விசுவாசித்தார். ಕುರುಡರು ನಂಬಿದರು. ஆமென். அவர்களுடைய கண் பார்வையடைய வேண்டும் என்று ಅವರ ಕಣ್ಣೋಟವು ಹೊಂದಬೇಕು ಅಂತ ஆண்டவர் சொன்னார். ಅವರು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, உங்கள் விசுவாசத்தின்படி ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಂತೆ உங்களுக்காக கடவுது. ಆಗಲಿ. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, தேவ பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ದೇವರು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ಒಂದು ದಿನವೂ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ನೀವು ಒಂದು ದಿನವೂ ನಾಚಿಕೆಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே ನಂಬಿದ ನಿಮ್ಮೊಳಗೆ அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை ಅವರ ಬಲ ಶಕ್ತಿಯ ಮಹತ್ವವು அது உங்களிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ಅದು ನಿಮ್ಮ ಒಳಗಿಂದ ಪ್ರಕಟಣವಾಗುತ್ತದೆ ಇರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. நீங்க எங்கெங்க போகிறீர்களோ ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರೋ அங்கெல்லாம் அது வெளிப்பட்டு கொண்டே ಅಲ್ಲೆಲ್ಲ இருக்கும். ಅದು ಪ್ರಕಟಣವಾಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. டார்ச் லைட்ட ஆன் பண்ணிட்டு ராத்திரி நேரம் போறேன்னா அங்கெல்லாம் என்ன உண்டாகும்? ಟಾರ್ಚ್ ಲೈಟ್ ನಾನು ಆನ್ வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೆಳಕು ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. அது போலவே ಅದೇ ರೀತಿಯಾಗಿಯೇ நீங்கள் உங்களை, அதாவது உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀವು ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು? ஆண்டவர் இயேசுவை நான் விசுவாசிக்கிறபடியா ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ பலத்த சத்துவத்தின் வல்லமை ಬಲ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಮಹತ್ವವು என்னிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ನನ್ನ ಒಳಗಿಂದ ಪ್ರಕಟಣವಾಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. அந்த வசனத்தை நீங்கள், அதாவது தியானிக்கும் போது, ಆ ವಾಕ್ಯವು ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ, அதை நீங்கள் பேசும் போதுதான் ಆ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತಾಡುವಾಗ அது ஆக்டிவேட் ஆகும். ಅದು ಒಂದು அது ஆன்ல இருக்கும். ನಡವಳಿಕೆ ಬರುವುದು. ஹalleluya. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை வைத்தார். ನಂಬುವವರಿಗೆ ದೇವರು ಏರಾಳವಾದ ಶುಭಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுவரையிலும் ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ಇದುವರೆಗೂ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು நீங்கள் யாராகிலும் விசுவாசியாமல் இருப்பீர்களானால், ಯಾರಾದರೂ ನಂಬದೇ ಇದ್ದರೆ, இன்றைக்கே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ಇವತ್ತೇ ನೀವು ನಂಬಿದರೆ இந்த நன்மைகள் எல்லாம் உங்களை வந்து ಈ சேரும். ಶುಭಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಸೇರುವುದು. ஆமென். ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ನಿಮಗೆ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. இந்த நாளிலும் கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ விசுவாசிக்கிறவர்களுக்கு ನಂಬುವವರಿಗೆ கிடைக்கிற எல்லா நன்மைகளை குறித்து, ಸಿಕ್ಕುವ ಎಲ್ಲ ಶುಭಗಳನ್ನು ಕುರಿತು, அவர்களிலிருந்து வெளிப்படுகிற எல்லா வல்லமையை குறித்து ಅವರ ಒಳಗೆ ಇರುವ ಎಲ್ಲ ಪ್ರಕಟಣ ಒಂದು ಶಕ್ತಿಯ ಕುರಿತು நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದೀರಾ. இன்றையிலிருந்து அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்களாக. ಇವತ್ತಿಂದ ಅವರು ಪ್ರಕಟಣವಾಗಲಿ. அது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. ಅದು ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿರಲಿ. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. எல்லா கனம், துதி, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲ ಸ್ತುತಿ, ಘನ, ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென்.